மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பேருந்துக்காக காத்திருக்காங்க. 5:30 மணிக்கு இன்று ஸ்டடி முடிஞ்சிச்சு. 5:30 மணியில் இருந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆண்டிப்பட்டியிலேருந்து பெரியகுளம் செல்லக்கூடிய ஒரு பேருந்து போயிடுச்சு, நிப்பாட்டாமல் போயிட்டாங்க. இப்போ ஒரு பேருந்து வந்தது. அந்த பேருந்தினுடைய நம்பர் TN 57 2233. அந்த பேருந்து இயக்கக்கூடிய டிரைவர் கொஞ்சம் கூட மாணவிகளை மதிக்கலை. நாங்கள் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பேருந்தை நிறுத்துகிறோம், அதை அவங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நிப்பாட்டாமல் போயிட்டார். இந்த மாணவிகள் எல்லாம் முதலக்கம்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய சங்கரமூர்த்திப்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த மாணவிகள் இனி முதலக்கம்பட்டி மேட்டில் இறங்கி அங்கேருந்து ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் 1 மணி நேரம் நடந்து போகணும். இப்போயே மணி 6க்கு மேலே ஆயிடுச்சு. இனி இந்த மாணவிகள் எவ்வாறு முதலக்கம்பட்டி மேட்டில் இறங்கி நடந்து போவாங்கங்கிறது தெரில. ஒவ்வொரு முறையும் இந்த டிரைவர், குறிப்பாக இன்று இந்த 2233 பேருந்து இயக்குன டிரைவர் ஒரு தடவை கூட மாணவிகளை பார்த்து வண்டியை நிப்பாட்டுறது கிடையாது. வண்டியை ஒதுக்கி கொண்டு போகிறாரு. அவர் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தெரில. இது சார்ந்து பல முறை நாங்கள் TNSTC டிப்போவுக்கு புகார் தெரிவித்தும் அவங்க அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. வண்டி ஃப்ரீயாக தான் போகுது. மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் உள்ளே நிற்கிறாங்க, வேறு பள்ளி மாணவர்கள். வண்டி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட மதிப்பில்லாமல் மாணவிகளை பார்த்து நிப்பாட்டாமல் போயிட்டார். நீங்கள் வேணால் ஒரு மாணவிட்டே அதை சார்ந்து கேளுங்க. ஆமாங்க சார். எல்லாரும் சொல்லுங்க. நாங்கள் 5:30 நின்றுருக்கோம். ஃபஸ்ட்டே எங்களுக்கு ஒரு பெரியவள பஸ் வந்துச்சு. ஆனால் அதுவும் எங்களை பார்த்துட்டு நாங்கள் கூப்பிட்டோம். அப்படின்னாலும் எங்களை பார்த்து நிற்காம தான் போனாங்க. 2வது ஒரு பஸ் வந்து நாங்கள் எங்கள் ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஏறி நிப்பாட்டினாங்க. ஆனால் அவங்களும் எங்களை பார்த்து நிப்பாட்டாமல் தான் போனாங்க. இதோடு அவங்க நிறையா தடவை எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் நாங்கள் டெய்லியும் லேட்டாக போகிறோம் வீட்டுக்கு. பேருந்து நிப்பாட்டாமல் போனதுனால இப்போ வரைக்கும் மாணவிகள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கு முன்பு இருட்டிருச்சு. மாணவிகள் இப்போ வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் இப்போ வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இருட்டுக்குள்ளே தெரியுதா? ஆசிரியர்கள் இவங்களை பஸ் ஏற்றி சேஃபாக போனாங்க வீட்டுக்கு அப்படின்ன பட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். இப்போ இது ஒவ்வொரு முறையும் இந்த வண்டி, குறிப்பிட்ட வண்டியை சார்ந்த அந்த டிரைவர் வந்து இன்று அந்த வண்டியை இயக்குனார். TN 57 2233 அந்த வண்டியை இயக்குன டிரைவர் எப்பொழுதுமே மாணவிகள் நிற்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது, நிறுத்துறதே கிடையாது. யோசிச்சு பாருங்கள். இனி இதுக்கு மேலே இந்த மாணவர்கள் வீட்டுக்கு போய், நாளைக்கு தேர்வு இருக்குது உங்களுக்கு, 2ஆம் இடைப்பருவ தேர்வு இருக்குது, அதுக்கு இவங்க தயாராகணும். யோசிச்சு பாருங்கள். இது சார்ந்து தயவுசெய்து இந்த துறை அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பள்ளியின் சார்பாக, பொதுமக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.